முத்து யோசிக்கிறான் உக்காந்து. ஏன் நம்ம பொண்டாட்டி எதுக்கு நம்மக்கிட்ட சண்டை போட்டு போனா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என் பொண்டாட்டி இதே தாண்டா வந்ததுலேருந்து சொல்லிகிட்டு இருக்க. பொண்டாட்டிங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்னு காரணம் தேடுவாங்கடா. அதுக்கு இந்த சண்டை தான் நம்மளுக்கு கிடச்சிதுன்னு சொல்லி போயிட்டாங்க. அதுக்கு ஏன்டா நீ நேற்றுலேருந்து போட்டு உயிரை வாங்குற அப்படின்றாங்க. இந்த ஒரு பெக்கு ஒரு வாய் தாண்டா நான் குடித்தேன், அதுவுமே கூட குடிக்கலடா. எங்கே நீ தான் ஒரு பாட்டிலே காலி பண்ணு. அவள் சண்டை போட்டதுக்கப்புறம் தானே நான் ஒரு பாட்டிலே காலி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என் பொண்டாட்டி எதுக்கு என்ன சண்டை போட்டால் தெரியுமா? கார் டிரைவிங்கில் கஸ்டமர் உட்காந்துருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், கட் பண்ணி விட்டேன். அவள் அதுக்கப்புறமா என்ன கேட்குறான்னா, என்னை விட உனக்கு அந்த கார் தான் முக்கியமான்ட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. மச்சி இதெல்லாம் சரியில்லை, போய் பொண்டாட்டிகிட்ட பேசி எல்லாம் சரி பண்ணிடலான்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க தம்பி சத்யா வந்து அவங்க பாஸுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராங்க. அவங்க அங்கே அக்காவோட ஹாஸ்பிட்டலு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அக்கா வேலை ஒர்க் பார்க்குறாங்க இங்கே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. அவங்க அக்கா அவங்க தம்பியை பார்த்தோன்னு ஷாக் ஆகுறாங்க. என்னடாச்சு தம்பி இங்கேன்னு. உடம்பு சரியில்லைக்கா. யாருக்கு உனக்கான தலையெல்லாம் கை வச்சு பார்க்குறாங்க. இல்லைக்கா எனக்கு இல்லைக்கா, என்னோடய பாஸுக்கு தான். பாஸா இல்லை, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா 2 பேர் ஸ்மைல் போட்டோடனே அவங்க அக்கா கேட்குறாங்க, வெறும் பாஸ் மட்டும்தானா இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கான்னு. அப்படிலாம் இல்லை, சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் டாக்டரை பார்த்துட்டு வந்து கூப்பிட்றேன் அப்படின்றாங்க. என்னங்க ஆச்சு, உங்கள் அப்பா அம்மா வரவே மாட்டேங்கிறாங்க? சின்ன வயசுலேருந்து அப்பாவும் வந்ததில்லை அம்மாவும் வந்ததில்லை, எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் தனியாக தான் இருப்பேன். எனக்கு பழகிடுச்சு, நீங்களும் பழகிக்கிங்க அப்படின்னு சொல்லி சத்யா கிட்டே சொல்கிறாங்க. என்னாச்சுங்க, ஏதோ ப்ராப்ளமானு கேட்க, அப்படிலாம் எதுவும் தெரியல எனக்கு அப்படின்னாங்க. சரி நீங்கள் உள்ளே போய் டாக்டரை பாருங்கன்னொடனே அக்கா வந்து கேட்குறாங்க தம்பிக்கிட்ட, உண்மையாலுமே பாஸ் மட்டுமா இல்லை உன் ஃப்யூச்சருக்கே பாஸா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏக்கா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைக்கா, அவங்க என்னோடய ஓனர் அவ்வளோதான், எனக்கு வேலை செய்கிற கம்பெனியில் அவங்க பாஸ் அவ்வளோதான், கூட கூட்டு வர யாரும் இல்லைன்னாங்க, அதனால் நான் கூப்பிட்டு வந்தேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்க அக்கா அவனை கலாய்க்கிறாங்க. ஓகே ஓகே, அவங்களாம் ரொம்ப பணக்காரங்க, அதனால் பார்த்து பழகிக்கோ, கேஷுவலாக தான் நம்மக்கிட்ட பழகுவாங்க, அதனால் நம்ம தான் பார்த்து இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் போடுறாங்க. தம்பி அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் எபிசோடு லிங்க்கையும் கமெண்டில் கொடுக்குறேன். மறக்காமல் அடுத்து என்னென்ன நடக்குன்றத செம்மையாக தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ்.